சரி, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து, அதாவது குர்ஆன்ல இருந்து சில வியக்க வைக்கும் விஷயங்கள், வசனங்கள், சாரி. அதாவது நம்மள வந்து வியப்படைய வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது நம்ப மறுப்பவர்களை வியக்க வைக்கலாம். ஆஹ் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க அவங்கள, அதாவது பல தெய்வ கோட்பாடு உள்ளவங்க, அவங்க எல்லாம் இந்த குர்ஆனை படிக்கும்போது, இந்த வசனத்தை அவங்க கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது, படிக்கும்போது, அதை ரிசர்ச் பண்ணும்போது, இது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாகும். அந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு சில வசனங்கள் எடுத்து அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேசலாம்னு சொல்லி தான் இன்னைக்கு பிளான் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. ஸோ அதுல ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நார்மலா நம்ம சொல்றோம் இல்லைங்களா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து குர்ஆன் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தாரு. இது நம்ம நம்புறோம். நம்ம வந்து ஆஸ் அ born முஸ்லீம், நம்ம வந்து பிறந்துட்டோம், முஸ்லீமா பிறந்துட்டோம். நம்ம வீட்டுல நம்மளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. குர்ஆன் தான் வந்து அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த ஒரு வேதம், அல்லாஹ் தான் கடவுள், அவரை தவிர வேற கடவுள் இல்லை அப்படின்னு. மற்ற செயல்பாடு எப்படியோ இருந்தாமோ, பட் ஒரு பேஸ் வந்து நம்மளுக்கு வீட்டுல சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்ததுனால, பை டிஃபால்ட் நம்ம வந்து அதை சோதிக்காம, அதை தெரிஞ்சிக்காமலேயே நம்ம வந்து ஒத்துக்கிறோம். இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதுலயே வாழ்ந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. மத்த விஷயத்துல ஜம்ப் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு சப்மிஷன் என்ற ஒரு மார்க்கத்துல நம்ம இருக்கோம். இப்போ மத்தவங்க இருக்கிறாங்க, யாரு? இந்த குர்ஆனை பத்தி தெரியாதவங்க, குர்ஆனை படிக்காதவங்க, பல தெய்வ கோட்பாடுல இருக்கிறவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க, இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் கடவுளே இல்லை, எல்லாமே சயின்ஸ் தான், எல்லாமே அதுவா தானா நடக்குது அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குர்ஆன் வசனத்தின் மூலியமா இந்த குர்ஆன் அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்றத அவங்க எடுத்து பார்க்கும்போது, இது ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு கொடுக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு ப்ரொஃபசர், கேம்பிரிட்ஜ்ல இல்ல ஆக்ஸ்போர்டு தெரியல, நான் மறந்துட்டேன் அது. அவர் வந்து மேக்ஸ் உடைய ப்ரொஃபசர். எதுவாக இருந்தாலும் மேக்ஸை வச்சு தான் பேசுவார். அவர்கிட்ட ஒரு அவருடைய ஸ்டூடெண்ட், அவர் மற்ற ரிலீஜியனை பத்தி எல்லாம் பேசி, எல்லா ரிலீஜியனும் வந்து சும்மா சொல்லுது, வேதம் கீதம்னு சொல்லுது, எதுவுமே வந்து உண்மை இல்லை, எதுவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது, ஒரு பையன் சொல்றான், முஸ்லீம் பையன், குர்ஆன் வந்து நான் என்னுடைய நம்பிக்கை, குர்ஆன் வந்து கடவுள் கிட்ட இருந்து வந்தது, இதுல வந்து நான் நம்புறேன், நீங்க வந்து அதை படிச்சு பாருங்க அப்படின்னு. அவரு குர்ஆனை படிக்கல, மற்றபடி பைபிள் மற்றதெல்லாம் படிச்சிருக்காரு. அவர் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு கோட்பாடுல இருக்கிறவர். ஒரு பேர் ஏதோ ஏதோ ஆப்ரஹாமோ ஏதோ வரும், அது அவர் எதுவும் மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த பையன் சொல்றதை கேட்டு ஒரு சேலஞ்சா எடுத்து, எப்படி டாக்டர் ரஷாத் கலீஃபா வந்து குர்ஆன்ல வந்து, ஐ மீன் குர்ஆனை வந்து கம்ப்யூட்டர்ல போட்டு வேர்ட் பை வேர்டு பிரிச்சு பிரிச்சு அதை பார்த்தாரோ, அந்த மாதிரி அதை அவர் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு இந்த 19 என்ற அந்த ஒரு கட்டமைப்பு அவருக்கு தெரிய வருது. இது கோஇன்சிடன்ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட்டை சேர்க்கிறார். அசிஸ்டன்ட்டை சேர்த்து அந்த அசிஸ்டன்ட் மூலியமா ஃபர்தரா ரிசர்ச் பண்றாரு. இன்னும் பெரிய பெரிய டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாரு அந்த சாஃப்ட்வேர்ல. அதாவது இன்னும் ஈஸியா பண்ணி இதை இன்னும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்கணும். அவர் ஒவ்வொரு வாட்டியும் அதை வந்து டிஸ்கவர் பண்ணும்போது நம்ம டாக்டர் ரஷாத் கலீஃபா சொன்ன அந்த 19 என்ற மிராக்கள் அவருக்கு திரும்பி திரும்பி வந்து அவருக்கு அது ப்ரூவ் பண்ணுது, குர்ஆன் வந்து இப்படிதான் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. அதை கேட்டுட்டு அவரு, ஐ மீன் அதை பார்த்துட்டு அவரு ரொம்ப வியப்படைஞ்சு, அப்புறம் ஒரு கட்டத்துல அவரு முஸ்லீமா மாறிடுறாரு, பயங்கரமா ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இது இது ஒரு நடந்த ஸ்டோரி. ஸோ இதை பத்தி தான் வந்து நம்மளுக்கு குர்ஆன்ல வந்து நம்மளுக்கு 70ல, சாரி 74ல 31ல அல்ல அந்த ஓவர் இட் அதன் மீது 19 உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, அந்த வசனம் வந்து நம்மளை திரும்பி பார்க்க வச்சது அந்த வசனம் தான். ஓவர் இட் இஸ் 19, அந்த 19 வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம், நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இது வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணோம், அது இதுன்னு சொல்லி, அது நம்ம படிச்சது தெரிஞ்சதுனால அந்த வசனத்தை நான் படிக்கல. பட் ஜென்ரலா அதனுடைய சாராம்சம் என்னன்னாக்கா, கிறிஸ்டியன்ஸையும் ஜூஸையும் வந்து அது கன்வின்ஸ் பண்ணோம், நம்ம மறுப்பவர்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், அந்த மாதிரி அந்த வசனம் வரும். ஸோ அந்த வசனம் நம்மளை திரும்பி பார்க்க வச்ச மாதிரி நிறைய பேரை வந்து அந்த வசனம் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னாக்கா ரொம்ப நேரம் பேசலாம், ரொம்ப பேசலாம். பட் இதை ஷார்ட்டா முடிக்கணும்னாக்கா,
ஒன்று சொல்ல வர்றது என்னன்னாக்கா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட குரான்ல இவ்வளோ பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் மிராக்கல் இருக்குதுன்றத இன்னைக்குதான் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு இந்த சென்ஸ் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியுது. இது அவன் கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு வியப்படைகிறான். என்னடா இவ்வளவு மேட்டர் இருக்குதா? சரி, அதோட நிறுத்தாம அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்றாங்க. இப்போ நம்ம எடுத்ததுல இன்னொரு சில வசனங்கள்ல சொல்லணும்னாக்கா 28ல 88ல எல்லாம் சொல்றாங்க, எவ்ரி திங் பெரிஷஸ், எல்லாமே வந்து காணா போயிடும், எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது யூ ஷால் நாட் வர்ஷிப் பிசைட்ஸ் காட் எனி அதர் காட், தேர் இஸ் நோ அதர் காட் பிசைட்ஸ் ஹிம். கடவுளை தவிர நீங்க வேற எந்த தெய்வத்தையும் நீங்க வணங்கக்கூடாது, கடவுளை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவாங்க, எவ்ரி திங் பெரிஷஸ் எக்ஸப்ட் ஹிஸ் பிரசன்ஸ். கடவுளுடைய அதாவது அந்த பிரசன்ஸை தவிர மற்றதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். டு ஹிம் பிலாங்ஸ் ஆல் செவர்னிட்டி அண்ட் டு மீ எவ்ரிஒன் வில் பி ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய பிரசன்ஸ் மட்டும்தான் இருக்கும், எல்லா ஆட்சி அதிகாரமும் அவருக்கு தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் அல்லாஹ் சொல்றாருனாக்கா அதையும் வந்து நம்ம ரிசர்ச் பண்ண பார்க்கணும். இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ட்ராபி அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டம்ஸை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஆட்டம்ஸ் வந்து அழியவே அழியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ரொம்ப வருஷமா மக்கள் மத்தியில இருந்தது. ஆனா இந்த படிப்பு படிச்சு இது மேல ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்டுங்க, இப்போ இருக்கிற சயின்டிஸ்டுங்க தெர்மோடைனமிக்ஸ், பிசிக்ஸ் என்ற ஒரு அந்த அந்த ஒரு பாடம், பிசிக்ஸ் எப்படி பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சொல்றோம், அது மாதிரி பிசிக்ஸ்ல வரக்கூடியது தான் அந்த தெர்மோடைனமிக்ஸ் உள்ள வந்து என்ட்ராபி என்னக்கூடிய ஒரு படிப்பு. அந்த படிப்புல ஆட்டம்ஸ் பத்தி படிச்சு அவங்க இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஆட்டம்ஸ் கூட அழிஞ்சிரும், ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே அழியக்கூடிய இருக்குதுன்றதுல ஆட்டம்ஸும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு ரிசர்ச் பண்றாங்க. ஸோ இந்த குர்ஆன் வசனத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா கண்டிப்பா எல்லாமே அழியக்கூடியதா இருக்கு அல்லாஹ்வை தவிர. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியுது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல. இது நம்ம யார்கிட்ட ப்ரூவ் பண்ண முடியும்னாக்கா, யார் இதை ஆராய்ந்து படிக்கிறாங்களோ, யார் இதை வந்து ஒரு சீரியஸா எடுத்து நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க நிச்சயமா இது வந்து ஒரு வியப்பு ஊட்டக்கூடிய விஷயங்களா அவங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி 21:32 நீங்க பாத்தீங்கன்னா, and we rendered the sky a guarded ceiling, வானத்தை வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு சீலிங்கா வச்சிருக்கோம். yet they are totally oblivious to all the portents therein. ஆனாலும் அது வந்து மக்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த வசனம் சொல்லுவாங்க. இப்போ இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கார்டட் சீலிங்னா எதுல இருந்து நம்மள காட் பண்ணுது அந்த சீலிங். இப்போ சிஸ்டர் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாங்க, வானம் பூமியை பத்தி எல்லாம் பேசினாங்க. ஸோ அது தொடர்பா நம்ம சொல்லணும்னாக்கா, இந்த அட்மாஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அட்மாஸ்பியர் எங்க இருக்குன்னாக்கா பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல இருக்கு. பூமியில வந்து அந்த புவி ஈர்ப்பு சக்தி சொல்லுவாங்கல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது பூமியில இருக்கு. மேல வந்து அட்மாஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் அல்லாஹ் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு கார்டட் சீலிங், நம்மள வந்து காட் பண்ணுது. எதுல இருந்து காட் பண்ணுதுன்னாக்கா, இந்த மீட்ராய்ட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது அந்த கல்லுங்கெல்லாம் உழுது பார்த்தீங்களா, வெளி கிரகத்திலிருந்து வரக்கூடிய கல்லுங்கெல்லாம், அந்த கல்லுங்கள் எல்லாம் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து பூமியில வர விடாம விலக்குது. அது வந்து அப்படியே தடுத்து விடுது. பூமியில உழுறது வந்து பூமிக்கு டேமேஜ் இல்லாத பொருளுங்களை தான் பூமியில வந்து உழுவுமே தவிர, பூமி வந்து சேதம் ஆயிடுற அளவுக்கு அல்லாஹ் வந்து அந்த டைமுக்கு தான் அது ஆகும், அதுக்கு முன்னாடி ஆகாது. அது வரைக்கும் அதை வந்து அது காட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாருல்ல, அது வந்து உண்மையான ஒரு விஷயம். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வராம இருக்கிறதுக்காக ஒரு ஓசோன் லேயர்னு சொல்லி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஓசோன் லேயருடைய மெயினான வேலை என்னன்னாக்கா, சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் ரேஸ், ரொம்ப அதாவது நம்ம உடம்புக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய
சில கதிர்கள் வந்து நம்ம உடம்புல படாம இருக்கிறதுக்கு அந்த ஓசோன் லேயர் வந்து தடுக்குது. மெயினா வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் டைரக்டா நம்ம உடம்புல பட்டுதுனாக்கா நிறைய கெடுதல் வரும். அந்த ஓசோன் லேயர் வந்து அதை வந்து தடுக்குது. அது வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேலையை அது மேல பண்ணுது. இதுக்கு பேர் வந்து வேன் ஆலன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஒரு படிப்பு படிச்சு அதுக்கு ஒண்ணு அது வச்சிருக்காங்க. இந்த ஓசோன் லேயர் இருக்கு இல்லைங்களா, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோஷிமா நாகாசாகில போட்டாங்க பாத்தீங்களா பாம், ஆட்டம் பாம். அது வந்து ஒண்ணுதான் போட்டான். இந்த ஊர்ல ஒண்ணு போட்டான், அந்த ஊர்ல போட்டான் ஒண்ணு ஒண்ணு. அதுக்கு இது வரைக்கும் 1940s போட்டான். இப்போ 2000 60 வருஷம் ஆச்சு. இன்னமும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குதாங்க. அது இன்னமும் மக்கள் வந்து அதனுடைய பிரச்சனையால அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி 100 ஆட்டம் பாம் வெடிஞ்சா எவ்வளவு அட்டாமிக் ரேஸ் வருமோ அவ்வளவு அட்டாமிக் ரேஸ் வந்தாலும் சரி இந்த ஓசோன் லேயர் வந்து அசால்ட்டா தடுத்துரும். பூமிக்கு நம்ம மேல வந்து வர வைக்காது. அந்த அளவுக்கு அது வேலை செய்யுது. எது அந்த அந்த ஓசோன் லேயர். அப்படிப்பட்ட ஒரு ஃபர்மிடபிள் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வலுவான ஒரு மேல வந்து ஒரு சீலிங்கை வந்து எல்லாம் நம்மளுக்கு வச்சு இந்த பூமியை அமைச்சிருக்காரு. பூமியை பத்தி பேசணும்னாக்கா இன்னும் 4-5 வருஷம் பேசலாம், பேசினா இருக்கலாம் அந்த அளவுக்கு. அது ஒவ்வொன்றும் அல்லாஹ் வந்து சொல்றது வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அல்லாஹ் வந்து சும்மா சொல்லல, எல்லாத்துலயும் அர்த்தம் இருக்குது. இது நம்ம ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி இது நம்ம படிச்சு ஒவ்வொன்றும் சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்கள்ல நிறைய விஷயங்கள் தனித்தனியா தனியா பேசினே இருக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க வந்து யூனிவர்ஸ் தனியா பேசலாம், எர்த் தனியா பேசலாம். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்து பார்த்தோம்னா அதுல அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி 57ல 25ல அல்லாஹ் வந்து அயனை பத்தி சொல்றாங்க. அயன் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பேசியிருக்கோம். நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அயன் வந்து இந்த பூமியில இருக்கிற பொருள் கிடையாது. சாரி, 57ல 25 இது வந்து மேல இருந்து வந்தது, அதாவது வானத்துல இருந்து வந்தது. 25ல எல்லாம் சொல்றாங்க. 57ல we sent down our messengers supported by clear proofs and we sent down to them the scripture and the law that the people may uphold justice. இது முடிச்சிட்டு அப்புறமா பின்னாடி சொல்லுவாங்க and we sent down the iron wherein there is strength and many benefits for the people. நம்ம வந்து வானத்துல மேல இருந்து கீழே சென்ட் டவுன் அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லாம் சென்ட் டவுன்னாக்கா மேல இருந்து கீழே வந்தது. அது கீழே மேல இருந்து கீழே வந்தாதான் சென்ட் டவுன். சென்ட் அப்னாக்கா கீழே இருந்து மேல போச்சுன்னு அர்த்தம். ஸோ சென்ட் டவுன் அயன்னாக்கா மேல இருந்து கீழே அயன் அமைச்சிருக்காரு. அண்ட் தெர் இஸ் ஸ்ட்ரென்த், அதுல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு, வலிமை இருக்கு, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த அயனை பத்தி ஒரு ஷார்ட்டா நம்ம சொல்லணும்னாக்கா, இது வந்து இந்த மீட்ராய்ட்ஸ் எல்லாம் இந்த பிக் பேங் தியரி ஆச்சு இல்லைங்களா, அப்போ வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு அப்போ வந்த அயன் தான் பூமியில இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரிசர்ச் சொல்லுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு கிரவுண்ட் இடம் எடுத்துக்கோங்க, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இடம். அங்க வந்து நீங்க தோன்றீங்க, ஒரு 10 அடி தோன்றீங்க, 50 அடி தோன்றீங்க, 100 அடியோ தோன்றீங்க, எவ்வளோ 200 அடியோ தோன்றி அதுல இருக்கிற மண்ணு என்னென்ன வருது எல்லாம் எடுத்துட்டு அதுல இருந்து நீங்க அயன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க தேடினீங்கன்னா அதுல அயன் கிடைக்கும் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் அயன் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காம இருக்கும். பட் ஒரு 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 கிரவுண்ட் இடத்துல இருந்து நீங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து அங்க அந்த ஒரு ஒரு 50 அடிக்கு தோண்டி எல்லா அயனும் இருக்குது எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க. எடுத்துட்டு அதை மூடிட்டீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் தோண்டி அதுல அயன் எடுக்கலாமா அப்படின்னா முடியாது. ஒரு இடத்துல அங்க டெபாசிட் ஆயிருக்கிற அயன், இப்போ இவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு, இந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு 10 கிலோ அயன் இருக்குன்னா அந்த 10 கிலோ தான், அவ்வளவுதான். மறுபடியும் அது உற்பத்தி ஆகாது. அது வந்து எர்த்துல வந்து விளையக்கூடிய பொருள் கிடையாது. இது மேல இருந்து வந்ததுனால இன்னும் டெபாசிட் ஆயிருக்குதோ இந்த பூமியில, அதுதான் அயன். இதுவும் வந்து ரீசெண்டா தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அவங்களுக்கு வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யாரு இந்த சயின்டிஸ்ட்ன்றவங்க
ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியுது இது வந்து உண்மைதான், இது வந்து இங்கத்தி பொருள் இல்லை அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது இங்கத்தி பொருள் இல்லை, மேலன் வந்தது. ஆனா மறுபடியும் அவன் சொல்லக்கூடிய அதோடைய எக்ஸ்பிளனேஷன் என்னவா இருக்குன்னாக்கா இது வந்து சயின்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதே மாதிரி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா மவுண்டன்ஸை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. 15-19 பாத்தீங்கன்னாக்கா as for the earth we constructed it and placed on it stabilizers, மவுண்டன்ஸ். எர்த்தை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை உருவாக்கி அது மேல வந்து மலைகளை நாம் நியமித்தோம். அண்ட் வி க்ரூ ஆன் இட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அது மேல வந்து ஒரு சமச்சீரான ஒரு பேலன்ஸை நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். இந்த மவுண்டன்ஸ் உடைய ஸ்டடி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கும் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா மவுண்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஹைட்டுக்கு பாதி கீழே இருக்கும். இப்போ 100 அடி மேல இருக்குனாக்கா 50 அடியாவது மினிமம் கீழே இருக்கும். அவ்வளோ வந்து டீப் ரூட்டட், அதாவது ஆழ்ந்த அதனுடைய ரூட் இருக்கும் கீழே. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மலை வந்து கவுந்துராது, மலை வந்து நவுந்துராது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் அமைச்சிருக்காரு. அதனுடைய வேலை, அந்த மவுண்டன்ஸ் உடைய வேலை என்னன்னா, இப்போ எர்த்குவேக் வந்ததுன்னாக்கா இந்த பிளேட் சொல்லுவாங்க, அதாவது இந்த கிரஸ்ட்னு சொல்லுவாங்க பூமிய. அந்த கிரஸ்ட் வந்து மேல கீழே ஆடுமா. அது ஆடும்போது பிறல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த 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 பிளேட்டு பிறண்டிடாம இருக்கிறதுக்கு தான் இந்த மலைகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த மலைகள் அது பிறண்டிடாம அதை வந்து நிலைப்படுத்தி ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறதுக்காக இந்த மலைகளை வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதை எப்போ கண்டுபிடிக்கிறான்னா 1960s தர்மோ பிளேட் டெக்டானிக்ஸ் இதுக்கு பேர், இந்த படிப்புக்கு பேர், இந்த பினாமினானுக்கு பேர் என்னன்னாக்கா பிளேட் டெக்டானிக்ஸ். இந்த இதுக்குன்னு ஒரு தனி படிப்பு. இதை படிச்சு இதை பத்தி அவனுக்கு ரிசர்ச் பண்ணி 1960s இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி, ஆமா இது வந்து பூமியில வந்து இந்த மலைகள் வந்து இதுக்குதான், இந்த பர்பஸ்க்காக தான் இந்த மலைகள் இருக்கு, வேற எந்த பர்பஸ்க்கும் இல்லை, மெயினான பர்பஸ் இதுதான், இது வந்து திறந்துடாம இருக்கிறதுக்காக இது வந்து பூமியில இருக்கு அப்படின்னு சொல்லி ரியலி இவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. பட் நம்மளுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் இது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சிலது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒண்ணு ஈஸியா கிடைச்சிச்சுனாக்கா அதனுடைய வேல்யூ வந்து தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு சிலது வந்து ஈஸியா கிடைச்சதுனால அதை வந்து அவங்க ரிசர்ச் பண்றதோ இல்ல அதுல டீப்பா வந்து இறங்கி பார்க்கறதோ கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் இறங்கி டீப்பா பார்த்தோம்னாக்கா அதனுடைய வேல்யூ வந்து நல்லபடியாவே தெரியும். இப்போ இந்த 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 மலைகளை பத்தி இன்னும் நிறைய ஸ்பெசிபிக்கா சொல்ல போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா ஒவ்வொரு டைம் வரும்போது இன்ஷால்லா எல்லாம் பேசுவோம். 10ல் 5ல் 3 பத்தி சொல்றாரு. நிலா. இப்போ நிலாவுக்கு நமக்கு தெரியும், நிலா வந்து அது வந்து அதுக்குன்னு ஒளி கிடையாது. அது வந்து சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி ரிசீவ் பண்ணி அது வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. அவர்தான் சூரியனை ஒளிரக்கூடியதாகவும் சந்திரனை ஒரு விளக்காகவும் ஆக்கியவர். மேலும் வருடங்களை என்னும் முறையை நீங்கள் அறிந்து கொள்ளவும் மேலும் கணக்கிடவும் அதன் நிலைகளை அவர் வடிவமைத்தவர். கடவுள் இவை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே அன்றி படைக்கவில்லை. ஸோ அல்லாஹ் எல்லாமே பிளான் பண்ணி ஒரு பக்கா ஒரு டிசைனோட தான் எல்லாம் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. இதனுடைய 3 பத்தி நம்ம சொன்னோம்னாக்கா அந்த ஃபேஸஸ் இருக்கு. அதான் இப்போ நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு இப்போ அவங்க பாக்குறாங்க, நம்ம பாக்குறது இல்லை. பட் எக்ஸாக்டா எல்லாம் சொல்றல, எவ்ரி திங் வந்து மேல சுத்துறது எல்லாமே ப்ரிசைஸா அதோடைய ஆர்பிட்ல வந்து ஒரு செகண்ட் கூட முந்தவோ பிந்தாம கிளீனா அதோடைய ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது கடவுளால மட்டும்தான் இது வந்து செய்ய முடியுமே தவிர வேற எந்த சக்தியோ சயின்ஸோ இது வந்து சப்போர்ட் பண்ணவே முடியாது. அது அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அந்த சப்போர்ட்டை உடைக்கலாம் பின்னாடி வர வசனங்கள்ல பேசி. பட் சொல்ல வர்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா அல்லாஹ்வுடைய அந்த சக்தி வந்து அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம வந்து அதை கொஞ்சம் உணரணும்னாக்கா கொஞ்சம் இறங்கி நம்ம கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா நிறைய உணரலாம். நானே
ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஏன்னா இப்போ கொஞ்சம் நம்ம சயின்டிபிக்கா வந்து இதை பொருத்தி பார்க்கிறோம். குரான்ல இருக்கிற வசனங்களை சயின்டிபிக்கா பொருத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உண்மையாலுமே வந்து வியப்படிக்க செய்யுது, புல்லரிக்குது சில விஷயங்கள் எல்லாம். அதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன், அது பின்னாடி வர சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி 21 30 எல்லாம் சொல்றாங்க, பிக் பேங் தியரியை பத்தி சொல்றாங்க. பிக் பேங் தியரி, do the unbelievers not realize that the heavens and the earth used to be one solid mass that we exploded into existence. நம்ப மறுப்பவர்கள் இதை வந்து, அதாவது இந்த பிக் பேங் தியரியை பத்தி, வானம் பூமி முன்பு ஒரே திடப்பொருளா இருந்தது, அதை வந்து அல்லாஹ் தான் வெடிக்க செய்தார். அது அவங்களுக்கு அவங்க இந்த நம்ப மறுப்பவர்கள் அது வந்து புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அண்ட் ஃப்ரம் வாட்டர் வி மேட் ஆல் லிவிங் திங்ஸ், தண்ணியில இருந்து தான் எல்லா உயிரினங்களையும் நான் படைச்சேன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. இந்த பிக் பேங் தியரிய ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸ்வீடன்ல அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. இந்த பிக் பேங் தியரியை பத்தி சொல்லும் போது எல்லாமே ஒரே மாசம் இருந்தது, அல்லாதான் வந்து அதை இது பண்ணாரு, விடைச்சி அதை வந்து இது பண்ணி எர்த்து அதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அது வசனம் வரும் இல்லைங்களா. இப்போ இந்த பிக் பேங் தியரியை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் இதை சொல்றாரு, நம்ப மறுப்பவர்கள் உணர மாட்டாங்களா அப்படின்னு சொல்றாரு. நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு, சரியா தெரியல, நான் பார்த்து கொஞ்சம் பொறுமையா படிக்கிறேன். அடுத்தது 25 53 எல்லாம் சொல்றாங்க, இந்த 2 கடல் அதை பத்தி எல்லாம் சொல்லும்போது, he is the one who merges the 2 seas. 2 கடலை வந்து ஒன்னா வந்து அல்லாஹ் வந்து சேர்க்கிறார். ஆனா சி வந்து ஒண்ணுதான், பட் 2 சி அப்படின்னு சொல்றார். அதுல ஒண்ணு வந்து ஃப்ரெஷ் அண்ட் பேலட்டபிள், அதுல ஒரு தண்ணி குடிக்கக்கூடியதா இருக்குது, இன்னொன்னு வந்து சால்ட்டி குடிக்க முடியாததா இருக்கு. அண்ட் he separates them with a formidable inviolable barrier. அதாவது அது வந்து ஒரு அந்த எவாபரேஷன் மூலியமா அதை வந்து ஒரு மீற முடியாத ஒரு சக்தியை வச்சு அதை வந்து எல்லாம் தடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இது 25 53 இது சொல்றாங்க. இப்போ இந்த தியரியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 30-40 வருஷம் இல்லை மிஞ்சி போனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 வாட்டர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சைடு இருக்கிற தண்ணி நீங்க குடிக்கலாம், இன்னொரு சைடு இருக்கிற தண்ணி குடிக்க முடியாது. ஸோ இதுவும் வந்து அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையில இது ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸை பத்தி சொல்றாரு அல்லாஹ் 51 47. We constructed the sky with our hands, and we continue to expand it. நம் கரத்தினால வந்து நம்ம வந்து வானத்தை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அண்ட் மேலும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போவேன், அதை பெருக்கிட்டே போவேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இதை ஸ்கைய இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸை பத்தி யூனிவர்ஸை படிக்கும்போது இது வந்து நம்மளுக்கு தெரியும். அதாவது இதை இப்போ வந்து இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது இப்போ ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேல போச்சு இல்லைங்களா, ஒரு நெபுலா அப்படின்னு சொல்லி ஒண்ணு டெலஸ்கோப் ஒண்ணு, அதை வச்சு அவங்க பாக்குறாங்க. பிளஸ் இன்னொன்னு ஜேம்ஸ் வெப் கேமரா வச்சு அவங்க பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது. அதுக்கு அந்த பிளாக் ஹோலுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைம் கிடையாது இந்த சென்ஸ், நம்ம எவ்வளவு டைம்ல போலான்னு சொல்ல முடியாது, அது எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, எவ்வளவு ஒண்ணுமே சொல்ல முடியாது, அது அவ்வளவு பெருசு. அது பெரிய பெரிய நட்சத்திரத்தை வந்து அது உள்ள வாங்கிடுது, அது உள்ள போச்சுன்னா காணாம போயிடும் எல்லாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து மேல நடக்குது, அது நடந்துட்டே இருக்குது, அது பெருசு ஆயினே போகுது, முடியவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்குதான் அவங்க வந்து அதை ஒரு ஸ்கையை பத்தி அதுக்கு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை இன்னும் பண்ணிட்டே தான் இருக்காங்க, இன்னும் வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எண்ட்லெஸ் அது. ஸோ எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸை பத்தி எல்லாம் சொல்லும் போதும் எல்லாம் வந்து அவருடைய அந்த வல்லமையை அங்க காட்டுறாரு. இப்போ 27 18 ஒரு வசனம், இது வந்து சாதாரணமான ஒரு வசனம் தான், நம்மளும் வந்து நிறைய வாட்டி படிச்சு நம்ம கடந்து போயிருக்கோம்.
இதுல ரொம்ப எனக்கு பெருசா இதுல வந்து ஒரு வியப்பு அடைஞ்ச ஒரு விஷயம், அது நான் சொல்றேன். ஆஹ் when they approach the valley of the ants, அதாவது அந்த எறும்புகளுடைய பள்ளத்தாக்கு அவங்க அடையும் போது, அதாவது அந்த சுலைமானுடைய படையை அடையும் போது, ஒன் ant said, "Oh you ants, go into your homes, lest you get crushed by Solomon and his soldiers without pursuing." சாலமோன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது, நீங்க வந்து உங்க கூடாரத்துக்குள்ள ஓடுங்க, ஏன்னா சாலமோனும் அவருடைய படைங்க வர்றாங்க, உங்களுக்கு தெரியாம அவங்க மெரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. இப்போ இங்க அதாவது அல்லாஹ் சொல்றாரு இல்லைங்களா, என்னுடைய அந்த வார்த்தையை நீங்க வந்து 7 கடலை வந்து நீங்க மையா வச்சாலும், எல்லா விதியும் நீங்க வந்து தேனாவா வச்சாலும் சொல்லி தீர்க்க முடியாதுன்னு. அதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இங்க வந்து அரபியில வந்து இந்த வார்த்தைக்கு இந்த ஓ ஆண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அது வரும் பாத்தீங்களா, ஒன் ஆண்ட் சே டு அதர்ஸ் அப்படின்ற இடத்துல அங்க வந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கல்லாத் நமல் துன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல்லாத் என்றது வந்து ஒரு ஃபீமேல குறிக்கிறது, ஃபெமினைன், அதாவது பெண்களை குறிக்கக்கூடிய அந்த வேர்டு கல்லாத். நமல் தூண், நமல் தூண் அந்த ஆண்ட் சொன்னாங்க. அதாவது அங்க சொல்ல வருது என்னன்னா, அரபில எப்படி சொல்ல வருதுன்னாக்கா, ஒரு ஃபீமேல் ஆண்ட் மற்ற ஆண்ட்டை பார்த்து சொல்லுது, நீங்க எல்லாம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லி. இது நம்ம அப்படியே படிச்சுட்டு கடந்து போறதுக்கு இல்லை. இதை நம்ம பார்த்தோம்னா ஏன் எல்லாம் வந்து அங்க ஃபீமேல் ஆண்ட்டை ஸ்பெசிபிக்கா சொல்றேன், அங்க வெறும் ஆண்ட்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஃபீமேல் ஆண்ட்டை சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்ட்ஸ் எல்லாம் வந்து காலனி கட்டும், வீடுங்க கட்டும் பூமி கீழே. இந்த வீடு கட்டும் போது எப்படி தேனீங்களுக்கு ராணி தேனின்னு ஒண்ணு இருக்குதோ, அந்த ராணி தேனி தான் அந்த கூடாரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ, அந்த மாதிரி எறும்புங்கள்ல பொம்பளை எறும்பு தான், ஃபீமேல் ஆண்ட் தான் அந்த காலனியை வந்து கட்டுப்படுத்துமா. மற்ற ஆண்ட்டுங்கள்லாம் அதுக்கிட்ட வேலை செய்யும். ஸோ இது கொடுக்குற கமாண்ட் தான் அதுக்கெல்லாம் கேட்கணும். அது சோறு எடுத்துட்டு வர்றது, மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யறது, அந்த மற்ற ஆண்ட்டுங்க வந்து ராணி தேனிக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஸோ அதனால அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றது என்னன்னாக்கா, அந்த ஃபீமேல் ஆண்ட் கமாண்ட் பண்ணுது. ஸோ அந்த ஃபீமேல் ஆண்ட் கமாண்ட் பண்ணதுனால இதுங்க போயிருக்கும் அப்படின்னா நம்ம 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 அப்படிதானே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஃபீமேல் ஆண்ட் கமாண்ட் பண்ணி மற்ற ஆண்ட்டுங்கெல்லாம் உள்ள ஓடுது. இது ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது அந்த 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 அரபி வார்த்தை படிக்கும் போது அதனுடைய டீட்டெயில் நம்மளுக்கு தெரியுது. ஏன் அல்லாஹ் வந்து அந்த ஃபீமேல் ஆண்ட குறிப்பிட்டு சொல்றாரு என்ற விஷயம் நம்மளுக்கு அங்க தெரிய வருது. இந்த மாதிரி இதுவும் இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்னா, இதுவும் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயம் தான். இப்போ இந்த ஆண்ட பத்தி இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசலான்னு இருக்கிறேன். இன்னும் விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் விஷயம் இல்ல, அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உண்மையாலுமே வந்து உங்க முடியெல்லாம் ஏன் நின்றுடும் அந்த விஷயம் எல்லாம் கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்ட்ல மட்டும் எல்லாம் வச்சிருக்க அவ்வளவு டீட்டெயில் இருக்குது. இன்ஷால்லா அதை பத்தியும் கண்டிப்பா பேசுவோம். இன்னும் சில வசனம் இருக்குது, அது படிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு வந்து அதாவது அடுத்தது எம்பிரியோ பத்தி சொல்லலாம். எம்பிரியோ பத்தி எல்லாம் சொல்லும் போது 23 வந்து 12ல இருந்து 15 வரைக்கும் அதுல கடைசியா வேணும் அது சொல்லி முடிச்சிருக்கேன். we created the human being from a certain kind of mud, ஒரு களிமண்ல இருந்து படிச்சேன். subsequently we reproduced him from a tiny drop, அதுக்கப்புறம் ஒரு சிறு துளியில இருந்து படிச்சேன். and placed him into a well protected respiratory, ஒரு பாதுகாப்பான ஒரு ரெஸ்பிரேட்டரி நான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. then we developed the drop into the hanging, then we developed the hanging into the embryo into a bit size. அதான் ஒரு குழந்தை எப்படி பிறக்குது என்றத ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் வந்து சொல்றாரு. அந்த எலும்பு வருது, எலும்புக்கு மேல நான் சதை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அதை உயிர் கொடுக்குறேன், சிலது வந்து உயிர் இல்லாம பிறக்குது. இதெல்லாம் வந்து ரீசெண்டா எல்லாமே 50, 60, 100 வருஷத்துக்கு முன்னாடிதான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. இப்போ இதை இன்னைக்கு ரீசெண்டா இப்போ படிக்கிற ஜெனரேஷன் உண்மையாலுமே இதை வந்து பாராட்டி இதை வந்து நிறைய வந்து அவங்க ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க, இப்படி எல்லாம் இருக்குதே, நம்ம முன்னோர்கள் ஏன் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ஜெனரேஷன்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
அதுல இன்ஸ்பயர் ஆகி எடுத்த ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் தான் இது. இன்ஷால்லா இன்னும் டைம் கிடைச்சதுன்னா இதை பத்தி இன்னும் நிறைய பேசுவோம். இதை நான் பாதியில தான் முடிக்கிறேன், டைம் இல்லாதனால. இன்ஷால்லா நான் ஃபர்தரா வர காலங்கள்ல நிறைய பேசுவேன். சலாமுன் அலைக்கும்.